Hello everyone. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாரஸ் ரிஷப ராசி. ஸோ ஜோடியாக்கில் செகண்டான ராசி பாருங்க. ஸோ உங்களுக்கான மெசேஜ் பாருங்களேன். The energy around you shows the abundance of nature. It is rich, earthy, protective, yet relaxed and slow. ஸோ உங்களுக்கான மூன் கார்டு வந்து ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. ஓகே. ஸோ ரிஷபராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப பொறுமைசாலி, ரொம்பவே பொறுமைசாலி. லைஃப்பில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் பொறுமையாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிட்டி லைஃப்பை விட அந்த நேச்சர், அந்த இயற்கையான அந்த ஒரு லைஃப் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு சில பேர் வந்து மைண்டு ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா அட்வென்ச்சர் போகிறேன்னு சொல்லிட்டு நேச்சர், அந்த மலைகள், அந்த மாதிரி நேச்சர் ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்து போவீங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரு ஹீலிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நேச்சர் ரிலேட்டட் தான். நீங்கள் வந்து ரொம்ப லவபிள் பர்சனுங்க அண்ட் ரொம்ப பொறுமை. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு பிடிவாதம்ங்கிறது இருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில ஒருத்தவங்க மேலே நீங்கள் வந்து அன்பு பாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நிறைய வைப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அன்பு பாசம் அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்களுக்காக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்வீங்க. அதே சமயம் ரொம்ப பிடிவாதமும் இருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் நேச்சர் பர்சனாக இருந்தாலும் கூட அந்த ஒரு அபண்டன்ஸ், இந்த பணம், அது சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாகவும் இருப்பீங்க, விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. ஸோ யூனிவர்ஸ் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட இந்த டுவல் நேச்சர் வந்து ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டணும். நீங்கள் யாருக்காகவும் உங்களை நீங்கள் வந்து ஒரு ஃபேக்காக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் யாருங்கிறது இந்த உலகம் பார்க்கணும், காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு சில பேரோட லைஃப்பில் இன்னுமே வந்து எதுவுமே வந்து ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாமல் இருக்கும். என்னமோ வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கோ வித் த ஃப்ளோம்பாங்கல்ல, அது மாதிரி உங்கள் லைஃப் இருக்கும். போகிற போக்கில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு பேஸாக ஏதாவது செட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஏதாவது ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒன்று ரிலேஷன்ஷிப், மேரேஜ், ஏதோ ஒரு பிடிமானம் இருக்கான்னு கேட்டால் இல்லை இப்போதைக்கும். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்குன்னு லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணியே ஆகணும். ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்கீங்க. ஃபேமிலி ஹாப்பினஸ்க்காக உங்களோட கனவுகள், உங்களோட ஆசைகளை நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா மேலே அவ்வளோ பாசம் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப மரியாதையும் இருக்கும். ஆனால் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களோட லைஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே நீங்கள் இன்னும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட், அவங்களுக்காக, அவங்களோட சில்ட்ரன், அவங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் இன்னும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய பிளானிங் இருக்குது ஃப்யூச்சர் ரிலேட்டடாக. ஆனால் அது இன்ன வரைக்கும் நீங்கள் செஞ்சபடி இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்க. சேஃபாக இருந்துக்கலாம்ப்பா, எதுக்குப்பா பிரச்சனை. ஏன்னா நீங்கள் அமைதி விரும்பக்கூடிய ஒரு பர்சன். ஸோ பிரச்சனை வந்தாவே அதை மோஸ்ட்லி ஒதுங்கணும் அப்படின்னு தான் பார்ப்பீங்களே தவிர இறங்கி பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி பர்சன் கிடையவே கிடையாது. நீங்கள் அது ஆரம்பத்திலேயே அதை சால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஸ்கே எடுக்க மாட்டீங்க, சேஃப் ஜோன்லேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு டைப். அதே மாதிரி
உங்களோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பொறுமையாக தான் கிடைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஒரு விஷயங்களுமே வந்து உங்கள் லைஃப்பில் செட் பண்ணுவீங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா, பொறுமையாக இருக்கலாம், அதுக்கு ஒரு அளவு தான். உங்களுக்கு ஒரு பெரிய ஆடம்பரம், ரொம்ப பெரிய ஆடம்பரம் இல்லைனாலுமே ஒரு அளவுக்கு ஒரு சிம்பிளான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் உங்களுக்கான திறமைகள் நிறைய இருக்குங்கிறப்போ நீங்கள் ஏன் இன்னும் நிறைய உங்களோட விஷன்ஸை ரொம்ப பெருசாக வச்சுக்க கூடாது? யூனிவர்ஸ் கேட்கறது அதுதான். ஏன் உங்களோட எண்ணங்களையும் உங்கள் ஆசைகளையும் நீங்களே சுருக்கிக்கிறீங்க? உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. ரொம்ப ஒரு விஷயமே கால்குலேட்டிவா பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குங்கிறப்போ அதை ஏன் வேஸ்ட் பண்றீங்க? நீங்க வந்து யூஆர் வெரி குட். அதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு பொக்கிஷமா நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது அவ்வளோ பத்திரமா சேஃபா வந்து வச்சுக்குவீங்க. அது உங்க கையை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளோ உறுதியா நீங்க நிற்பீங்க. ஆனா அது வந்து நீங்க அந்த உங்களுக்கான அந்த பொக்கிஷம் நினைக்கிறத நீங்க வந்து அது மூலயமா வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வராத அளவுக்கு நீங்க அப்படியே வச்சிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான எனர்ஜி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்திருந்து, அதாவது ஒரு எமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. ஏதாவது யாராவது சீனாங்கன்னா அவ்வளோதான், மனசில் இருக்க அத்தனையுமே வெளியில் கொட்டுற அளவுக்கான ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஒரு மாதிரி மைண்ட் கேம்ஸ் மாதிரி ஒரு சில டைம் விளையாடுவீங்க. அதாவது மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிறீங்க, வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் அந்த விஷயங்கள் மற்றவங்க பேசுகிற விஷயங்கள் எதுவாக இருந்தால் அந்த மைண்டில் கால்குலேட் பண்ணி வைக்கிறீங்க. இது வேண்டாம், இது எதுவுமே வேண்டாம். அதனால தான் ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூன்னு ஏன் சொல்கிறாங்க. இது எதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல இப்போ. ஸோ டாரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருதுங்க. இப்போ வந்து கெரியர் ஆகட்டும், உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியாஸ் இருக்கும், ஜாப் இது மாதிரி ஐடியாஸ்னால் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வருது. நிறைய பேர் நிறைய வாய்ப்புகள் தராங்க. ஆனால் நீங்கள் வந்து சேஃப் ஜோன்லேயே இருக்கிறனால இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் பார்க்குறதே ரிஸ்க் ஃபேக்டராக தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனால் நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க. நீங்கள் போகிற இடத்துலையுமே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறீங்களே தவிர, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் ஓகே, பட் லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொறுமையாக சேஃப் ஜோன்லேயே இருந்துகிட்டே வந்தால் உங்களை வந்து டெவலப் பண்ணவே விடாது இந்த நேச்சர். ஒரு சில பேர் வந்து உங்களோட இந்த டியூவல் நேச்சர்னால உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு சில பேர் வந்து நீங்கள் நடிக்கிறீங்கன்னு கூட நினைப்பாங்க. உன் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் வேறு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஏன்னா உங்களை வந்து புரிஞ்சுக்க முடியல. ஒரு சில டைம் நீங்கள் வந்து எனக்கு நேச்சர், நான் வந்து ரொம்ப அமைதி, ரொம்ப பீஸ்ஃபுல், அப்படி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு டைம் பணம் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சொத்து, நிறைய மெட்டீரியல் திங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதில் எது உண்மை அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கு இப்போ. ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் யார், உங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில டைம் உங்களை நீங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, நிறைய குழப்பங்கள். ஒரு விஷயத்தில் ஸ்டெடியாக நிற்கிறீங்கன்னு பார்த்தா இல்லை. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நிறைய சாதிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கான பொறுமை அப்படிங்கிறது இருக்குது, பொறுமையும் இருக்குது, திறமைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறீங்க. ஒரு சில பேரால் ஃபேமிலி விட்டு பிரியவே முடியாது.
அவ்வளோ ஃபேமிலி, பேரண்ட்ஸோட எஸ்பெஷலி அப்பா அம்மாவோட அவ்வளோ அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப வருஷமா வந்து நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியிலே தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்குமே ஜாயிண்ட் ஃபேமிலியிலே கூட நீங்க ஒரு சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ யோசிங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்களே ஃபர்ஸ்ட் யோசிச்சுங்க. அப்பதான் உங்களுக்கே ஒரு ஐடியாஸ், ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்ற மெசேஜ் அதுதான். கொஞ்சம் உங்களுக்காக பண்ண ஆரம்பிங்க. இனிமேல் ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேடி போங்க. ஏன்னா லைஃப் இஸ் ஷார்ட். பொறுமைனா ஒரு அளவுக்கு இருக்கலாம். ரொம்ப பொறுமையா இருந்தா நம்ம என்ன வாழ்றோங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி போயிடும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற மெசேஜ்.